நம்ம தமிழ் மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் சிறப்பு உண்டு. எல்லா மாதத்துக்குமே தமிழ்நாட்டுக்கு சிறப்பு உண்டு. ஆடி மாதம்னா விவசாயத்துக்குரிய மாதமாக ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்கிறோம்ல, அது. ஐப்பசி மாதமும் மழைக்குரிய மாதம். கார்த்திகை மாதம் முருகனுக்கும் கார்த்திகை தீபம் ஏற்றுறோம்ல, அதுவும் ஐயப்பனுக்கு மாலை போட்டு மலைக்கு போகிறாங்கல்ல, அந்த நாள் விசேஷமான நாள். மார்கழி மாதம் அதாவது தெய்வங்களுக்குரிய மாதம். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் உரிய மாதம் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் ஏன் சிவனையும் விஷ்ணுவையும் கொண்டாடுறாங்கன்னு சொன்னால், கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு, மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மார்கழி மாதத்தில் அந்த வைகுண்ட சொர்க்காசல் திறக்குன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதே மாதிரி சிவன் கோயிலெல்லாம் ஆருத்ரா தரிசனம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது இந்த மாதம்தான், மார்கழி மாதம்தான் நடக்கும். ஒவ்வொருத்தரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவனை கொண்டாடுவாங்க. அப்போ திருவாதிரை களி கிண்டி மக்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுவாங்க. அவரும் அந்த ஜோதி ரூபத்தில் அந்த திருவாதிரை நேரத்தில் அவர் ஆருத்ரான்னா அவர் அந்த உலகமெங்கும் வியாபிச்சிருக்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த ஆருத்ரா தரிசனங்கிறது. அப்போ மக்கள் அந்த ஜனங்கள்லாம் வந்து அந்த திருவண்ணாமலை மார்கழி மாதத்தில் காலையில எழுந்திரிச்சு குளிச்சு பஜனை பண்ணுவாங்க. பஜனை பண்ணால் அந்த நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப இப்படி செய்யுன்னு சொன்னால் யாரும் செய்ய மாட்டாங்கல்ல. அதுக்காக தான் சாமியை சொல்லி இந்த வழியில் போனால் உனக்கு நல்லது கிடைக்கும். ஏன்னா மார்கழி மாதம் காலையில் ஓசான் மேகத்தில் ஓசோனுங்கிற ஒரு படலம் வரும். அது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். சும்மா நம்ம காலையில் எழுந்து வாக்கிங் போகணும்னு சொன்னால் யாரும் போக மாட்டாங்க. அதனால் தெய்வத்தை நீ அப்போ அந்த சாமியை கும்பிட்டா பாட்டு பாடினா உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அறிவு வளரும், ஞானம் வளரும். அப்படிங்கிறதான் அந்த பஜனை வச்சு அதுக்காக அந்த சின்ன வயசுலேயே அந்த 4 மணிக்கே பச்சை தண்ணி குளிச்சுட்டு அப்படியே தெருவா பாட்டு பாடி. ஏன்னா அது சும்மா சொன்னால் இப்போ தெருவை சுற்றினா யாராவது சுற்றுவாங்களா, நீங்கள் சாமியை படித்து பாடு அப்படின்னு சொல்லி அவங்க சுற்றினா அந்த பஜனை நேரத்தில் அந்த வாசலில் கோலம் போட்டு அந்த பஜனையை வரவேற்க அந்த பஜனை பாடும்போது அவங்களும் பாடி பக்தியை பாடி அது இருப்பாங்க. அந்த அப்போ பெருமாளை கும்பிட்டால ஆண்டாள் அவள் ஐக்கியமான நாள் இந்த மார்கழி மாதம் 30 நாள் நோன்பு இருப்பா. நோன்புனா 4 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு கிருஷ்ணனை பற்றி திருப்பாவை பாட்டு பாடி கடைசியில் கிருஷ்ணனோட சேர்ந்துருவா. அந்த கதை நம்மளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். கிருஷ்ணரோட பெருமாளோட இணையிற நாள் அந்த 30 நாள், அந்த மார்கழி மாதம் 30 நாள் நோன்பு இருந்து திருப்பாவைங்கிற பாட்டை பாடியிருக்கா. அதே மாதிரி சிவனை பற்றி மாணிக்காசர் பாடியிருக்காரு. அதே 30 நாள் அவர் பாடி அவர் இறைவனோட சேர்ந்ததுனாலும் இந்த மார்கழி மாதம்தான். அவர் திருவம்பாவை அப்படிங்கிற பாட்டை அவர் பாடியிருக்கிறாரு. அந்த மாதிரி அந்த மார்கழி மாதத்துக்கு சிறப்பு. ஒவ்வொரு மார்கழி மாதமும் அந்த சாமியை கும்பிட்டா நமக்கு நல்ல உடம்புல ஆரோக்கியம். ஏன்னா அந்த காலை நேரத்தில் அந்த பனி உள்ளது ஓசோன் படலை வந்து நம்ம மூளையை உடம்பு ஆரோக்கியமாக்கும், மூளை தெளிவுபடுத்தும். எல்லா இதுலேயும் பல விதம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அதை வழிமுறைப்படுத்தியிருக்காங்க. நம்மளும் அது மாதிரி நம்ம பிள்ளைகளை அது மாதிரி பழக்கணும்னா பிள்ளைகள் தெளிவான அறிவும் நல்ல சிந்தனையும் ஆரோக்கியத்தையும் பெறுவாங்கங்கிறது ஐதீகம்.